வெல்கம் டு ஆசிபா யூடியூப் சேனலில் இன்றைக்கி கொத்தமல்லியை வச்சு ஒரு கொத்தமல்லி சட்னி பார்க்கலாமா வாங்க. அதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நான் இன்னும் கழுவலை, நல்லா கழுவி ஒரு கட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் உளுந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ 4 வெள்ளைப்பூடு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். தோலோடு தான் சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்க வேணாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ் தக்காளி இருக்குல்ல, அது ஒன்று மட்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா மைய வதங்கிருச்சா? இந்த ஸ்டேஜில் 4 மிளகாய், உங்களுக்கு பட்டை வத்தை இல்லை கூட வேணுமா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன், தண்டோடு தான் கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி. அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா சுருள வதங்கிடணும். இப்போ எவ்வளோ கொத்தமல்லி இருக்குது, கொத்தமல்லியை அதிகமாக போடாத அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்கள், எந்த ஸ்டேஜில் வதங்கியிருக்கு பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சோண்டு புளி, ஒரு 4-5 சில்லு தேங்காய் சில்லு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோடு அவ்வளோதான். நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஆறிச்சு. மிக்ஸி ஜார் மாற்றிட்டு ஒரு லைட்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கிளறி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், துவையல் மாதிரி. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுருங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.